ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அது நாமளுக்குலாம் பஸ் மட்டும் என்ன செய்ய கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக வந்து நம்மளோட கொங்கு ராஜான்னு சொல்லி ஒரு பஸ் மோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மோடு வந்து அதுதான் ஆயுத பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து நிறையா மோடு வந்ததுனால நம்ம வந்து இந்த மோடை வந்து ரிவ்யூ பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுமாரி நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் வந்து ரெகுலராக நம்ம பஸ் மட்டும் நியூஸில் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதேமாதிரி இந்த மோடை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் அப்டேட் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரு தமிழ்நாடு ப்ரைவேட் பஸ் மாடல் தான் ஒரு சூப்பராக ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்க மாதிரி ஒரு மோடு வந்து பண்ணியிருக்காங்க. அது இந்த மோடு வந்து யார் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்ஆர் சிமுலேட்டர் அவங்களோட சேனலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனலில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இதுமாரி இந்த பஸ்ஸு போகிற ரூட்டில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பஸ் என்ன ஊரில் வருது, உங்கள் நேம் என்னென்னு கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். இதுமாரி வாங்க பஸ்ஸோட அவுட்டர் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். பஸ்ஸோட குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக ஹச்டியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க எல்லாமே சூப்பராக ரியலாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ரியலாக ஹச்டியாக தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து நமக்கு டெலிவரியும் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா கொங்கு ராஜான்னு சொல்லி பஸ்ஸோட நேம் போர்டும் இருக்கும். சைடில் சின்னதாக கீழே பார்த்திங்கன்னா ராசு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா காளிப்பட்டி அப்படின்ற அந்த ஊரோட நேம் போர்டு இருக்கும். அதேமாரி சைட்லலாம் பாருங்கள் சூப்பராக ரியலாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இதில் சூப்பரான ஒரு இது அப்டேட் என்னென்னா, லைட்டிங் கலர் லைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம என்ஆர் சிமுலேட்டர் அவங்களோட இதில் வந்து அதேமாரி ஊர் நேம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரியலாக தெரியும் பாருங்கள். கொடுமுடி, சிவகிரி, அரச்சலூர், பெருந்துறை, கவுந்தம்பாடி, கப்பாக்கூடல், அந்தானி, காளிப்பட்டி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரியலாக அந்த பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் பார்த்திங்கன்னா ரியலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே மேலே இருக்கிறது அதேமாரி பின்னாடி பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஏசி பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டல் மீட்டரோட அந்த லைட்டும் வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி பஸ்ஸோட உள்ள எல்லாமே சூப்பராக ரியலாக எப்படி இருக்குமோ அதேமாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங்கு அதேமாதிரி அந்த அந்த 3 வட்டம் வச்சுருக்க அந்த லைட்டு எல்லாமே சூப்பராக ரியலாக இருக்குது. அதேமாதிரி நமக்கு அந்த ஜன்னல் இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் லைட் வந்து சேக்காய் வந்து எரியிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பெருந்துறை, கவுந்தம்பாடி, அப்பக்கூடல், அந்தானி, காளிப்பட்டி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான். ஃப்ரண்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மாலை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் ஆகியும் அந்த பென்ஸோட சிம்பிளும் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பென்ஸோட சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐயும் அதை ஒரு கண் அந்த கழுகோட கண் இருக்க மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கொம்பு மிரர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாங்க பஸ்ஸோட கேபினில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு பஸ்ஸோட கேபினில் உள்ளே வந்தோம்னா பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து லைலாண்ட் அசோக் லைலாண்ட் ஸ்டேரிங்கில் தான் BS6 ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு விநாயகர் சின்ன சிலை 2 பூஜாடி பத்தி குச்சிலாம் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா சூப்பரான அந்த ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண ஒரு இதுவும் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கடிகாரம், சாமி ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த டூரிஸ்ட் மிரரில் பார்த்திங்கன்னா மூவபிளில் அந்த ரப்பர் டியூப் வந்து கட்டின மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு BS6 ஸ்டேரிங் தான் ஸ்டேரிங்கு ப்ளஸ் டிஜிட்டல் மீட்டரும் BS6 மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற சுவிட்சு ப்ளஸ் வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரா சுவிட்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா சின்ன பொம்மைலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக கார்ட்டூனில் வர பொம்மை மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸோட ஓவராலாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக கீழே எல்லாமே லைட்டிங் எல்லாமே கலர் லைட் வந்து சேஞ்ச் ஆகி எரியிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே அந்த இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கும். அது பஸ்ஸில் அடித்து லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியும் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங் சேஞ்ச் ஆகும். மேலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏர் ரூஃப் ஓப்பன் ஆகியும் இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பஸ்ஸோட உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். டீட்டெயிலாக கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாமே பாருங்கள் தெளிவாக தெரியும். அதேமாரி நமக்கு பஸ்ஸோட உள்ள இன்டீரியரில் உள்ள பார்த்திங்கன்னா பாருங்கள் JBL ஸ்பீக்கரு, மேலே லைட்டிங்கு, அதேமாரி அந்த திங்ஸ் வைக்கிற இடம் எல்லாமே சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலும் எல்லாமே தெளிவாக தெரியிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க.
நான் கேபினில் வச்சு நான் ட்ரைவும் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி எந்த ஒரு ஹேங்கிங்குமே இல்லாமல் சூப்பராக ரியலாக இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பரான மாடலாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மோடு வந்து நம்மளோட என்ஆர் சிமுலேட்டர் அவங்களோட சேனல் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மறக்காமல் அவங்களோட சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருங்க. அவங்களும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட பஸ் சீரிக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வெளி சைட்லேயும் வச்சு காட்டுறேன். பஸ்ஸு பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. லிவரி எல்லாமே ஹெச்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அவங்க இப்போ தான் நிறைய மூட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு ஒரு மோடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம இதில் வந்து என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்க எல்லா அனிமேஷனுமே ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாமே. நான் வந்து லைட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து நம்ம ஆன் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க பானட் வந்து ஓப்பன் க்ளோஸ், அதாவது இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் ஏர் ரூஃப் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 2 தான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. செகண்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா ஜன்னல் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். முன்னாடி இருக்க இந்த ரூட் போர்டில் நேம் சேஞ்ச் ஆகும். அதேமாரி முன்னாடி இருக்க அந்த டிஜிட்டல் போர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பஸ்ஸோட சைடில் நம்ம தேர்ட் அனிமேஷன் ஆன் பண்ணிங்கன்னா அந்த புஷ் ஏர் டோர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏர் டோர் க்ளோஸ் ஆகிட்டு நம்ம நார்மலாக இருக்கிற டோர் வந்து ஓப்பன் வந்துடும். அதேமாரி ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா மாலையும் வந்து ஆட் ஆகிரும். பார்த்திங்கன்னா இதான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதான் இதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸ் எல்லாமே. அதேமாரி இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இது டவுன்லோட் பண்ணுறது வந்து நமக்கு ஷேர் மூட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து நம்மளோட என்ஆர் சிமுலேட்டர் அவங்களோட சேனலில் தான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஷேர் மோட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். அதில் பார்த்துட்டு நீங்கள் தெரியாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதோட லைட்டிங் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லைட் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். அது கீழே இருக்க கலர் லைட்லேருந்து எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. செகண்ட் லைட் போட்டுக்கலாம். நம்மளோட பார்க்கிங் லைட் போட்டாவே மேலே இருக்க லைட் எல்லாமே பிளிங்க் ஆகும். நம்மளோட வைப்பர் போட்டோம்னா தான் அந்த கீழே இருக்கிற லைட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். செகண்ட் வைப்பர் போட்டோம்னா வேகமாக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி மேலே ரூட் போர்டிலேருந்து அந்த பிக்சல் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி மேலே இருக்க நேம் போர்டுலேருந்து எல்லாமே பிளிங்க் ஆகும். கீழே இருந்து எல்லாமே சைடில் எல்லாமே பிளிங்க் ஆகிற மாதிரி நல்லா தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மோடில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் மோட்ஸில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் வந்து டவுன்லோட் பண்ண தெரிஞ்சுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோடோட ஃபுல் அப்டேட் வந்து இவ்வளோ தான். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.